உயர பறக்க நினைப்பது தப்பில்லை. ஆனால் சிறகு முளைக்கும் முன்பே பறக்க நினைப்பது எப்படி ஒரு பேரழிவை தரும் என்பதை இந்த கதை மூலம் பார்க்கலாம். வெல்கம் டு த சேனல் ஜெசிஸ் டெய்லி டிரைவ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடர்ந்த காட்டில் ஒரு வயதான பெரியவர் தியானம் செய்து கொண்டிருந்தார். அவர் விலங்குகளுடன் பேசும் ஆற்றல் கொண்டவர். அவரிடம் ஒரு குட்டி சிட்டுக்குருவி வந்தது. அந்த குருவிக்கு ஒரு தீராத ஆசை. காட்டில் உள்ள பருந்துகளைப் போல மேகங்களுக்கு மேலே மிக உயரத்தில் பறக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் சிட்டுக்குருவிகள் பொதுவாக கிளைகளுக்கு இடையேதான் பறக்கும். ஒரு நாள் அந்த குருவி பெரியவரை பார்த்து, ஐயா, எனக்கு பருந்துகளைப் போல மிக உயரத்தில் பறக்க வேண்டும். அதற்கு ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லிக் கொடுங்கள். அதற்கு அந்த பெரியவர் சொன்னார், குருவியே, உன் ஆசை நல்லதுதான். ஆனால் உயர பறப்பதற்கு உன்னுடைய சிறகுகள் இன்னும் தயாராகவில்லை. இப்போதே நீ மேலே போனால் காற்றின் வேகம் உன்னை தூக்கி எறிந்துவிடும். கொஞ்ச காலம் பொறுத்திரு, உன் உடலை பலப்படுத்து. ஆனால் அந்த குருவிக்கு காத்திருக்க பொறுமை இல்லை. ஐயாவுக்கு நான் முன்னேறுவது பிடிக்கவில்லை போலிருக்கிறது என்று நினைத்து கொண்டது. எப்படியாவது இப்போதே மேலே சென்று எல்லோரையும் வியக்க வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தது. மறுநாள் காலை தன் முழு சக்தியையும் திரட்டி வானத்தை நோக்கி பறக்க தொடங்கியது. மரங்களின் உச்சிகளை தாண்டியது, மேகங்களை நெருங்கியது. அதற்கு மற்றற்ற மகிழ்ச்சி. பார்த்தீர்களா, என்னால் முடிந்துவிட்டது என்று கத்தியது. திடீரென்ற பலத்த காற்று வீச தொடங்கியது. உயரமான இடத்தில் காற்றின் அழுத்தம் மிக அதிகம். குருவியின் சிறிய சிறகுகளால் அந்த வேகத்தை தாங்க முடியவில்லை. அதன் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. சுவாசிக்க காற்றும் குறைந்தது. நிலை தடுமாறி ஒரு கல்லை போல உயரத்தில் இருந்து கீழே விழுந்தது. காயங்களுடன் தரையில் விழுந்த குருவியை கண்ட பெரியவர் அதை தூக்கி காயங்களுக்கு மருந்திட்டார். குருவி கண் விழித்ததும் அழுதது. ஐயா, நான் பறக்க நினைத்தது தப்பா? அவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், உயர பறக்க நினைத்தது தப்பில்லை குருவியே. ஆனால் அதற்கான பலத்தை பெறாமல் உடனே பறக்க நினைத்ததுதான் உன் தவறு. கீழே விழுந்ததற்கு காரணம் உன் கனவு அல்ல, உன்னுடைய அவசரம். இந்த குருவியை போலத்தான் இன்று நாமும் இருக்கிறோம். திறமையை வளர்க்காமல் பதவி உயர்வை தேடுவது, முதலீட்டை பற்றி தெரியாமல் பங்கு சந்தையில் குதிப்பது, அடித்தடம் போடாமல் கோபுரம் கட்ட நினைப்பது. வெற்றிக்கான 3 படிகள். படி 1, ஆசைப்படு, ட்ரீம் பிக், அதுதான் உங்கள் என்ஜின். படி 2, தயார் செய், ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப், இதுதான் உங்கள் எரிபொருள். உங்கள் திறமையை வளர்க்க நேரத்தை செலவிடுங்கள். படி 3, சரியான நேரம், வெயிட் ஃபார் த மூமெண்ட். காலம் கனிந்து வரும்போது நீங்கள் பறந்தால் உங்களை யாராலும் கீழே தள்ள முடியாது. நிதானம் என்பது பின் வாங்குவது அல்ல, அது பாய்வதற்கு தயாராவது. உங்கள் கனவுகள் பெரியதாக இருக்கட்டும், ஆனால் உங்கள் உழைப்பு நிதானமாகவும் உறுதியாகவும் இருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெசி. நன்றி, வணக்கம்.